ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லை வேலு. இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தாடி பாலாஜி அவர்களுக்கு. தாடி பாலாஜின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தளபதி, அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணனோட ஃப்ரெண்டு. நிறைய படத்துல விஜய் அண்ணன் படத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா சைடு ரோல் நடிச்சிருப்பாரு. தாடி பாலாஜினை பத்தி என்ன பேச போறோம்னா, தாடி பாலாஜின்னு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு. அது என்ன விஷயம் எது ஃபுல்லா பார்க்கலாம். தயவுசெய்து வாங்க நண்பர்களே. தாடி பாலாஜி அண்ணன் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணன் டிவிகே கட்சியில பாத்தீங்கன்னா உள்ள இணைஞ்சு விஜய் அண்ணன் படத்தெல்லாம் டேட்டோ நெஞ்சிலாம் குத்தி கட்சியில ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆனா என்ன டிவிக்கில என்ன மதிக்கல, என்ன ஓரம் கட்டிட்டாங்க. அதனால நான் டிவிக்கில வெளியே வந்து சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணன் என்ன பண்றாருன்னு பார்த்தா, லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி, LGK, சரியா, இந்த பாண்டிச்சேரியில் உள்ள கட்சி. அதுல அண்ணன் இணைஞ்சு அதுல ஒரு உறுப்பினராக செயலாளராக இருந்தாரு. இப்ப அதெல்லாம் இருக்கும்போது என்னன்னா, திடீர்னு ஒரு லெட்டர் சோசியல் மீடியாவில் வைரலா போகுது. என்ன போட்டிருக்காருன்னா, நான் லட்சிய ஜனநாயக கட்சியிலிருந்து நான் வெளியே வரேன். அதாவது LGK கட்சியிலிருந்து நான் எல்லா பொறுப்புல இருந்தும் நான் விடுப்பு வெளியேறுகிறேன். எனக்கு எந்த போஸ்டிங் வேண்டாம், நான் எல்லாத்துலேருந்து கட்சியிலிருந்து வெளியே வந்துடுறேன்னு சொல்லி எல்லாமே எழுதிட்டு வெளியே வந்துட்டாப்ல. இப்ப எல்லாமே சோசியல் மீடியாவில் ஏதாவது வைரலா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல ஒரு கட்சியில் இருக்க மாட்டீங்க இல்லையா? இப்படிதான் டிவிக்கில இருந்தீங்க, வெளியே வந்துட்டீங்க. இப்ப லட்சிய ஜனநாயக கட்சின்னு கட்சி LGK, அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்ப எதுக்கு வெளியே வந்தீங்க? நம்ம அண்ணாமலை அண்ணன் கட்சி பாஜக விட்டு வெளியே வந்துட்டு புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இயக்கத்துல சேர போறீங்களா, இல்ல மறுபடியும் டிவிக்கில போய் சேர போறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரோட கேள்வியா இருக்குது. இப்ப இதுல நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாலாஜனா, ஒரு தம்பியா சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க உங்க நல்ல திறமை இருக்கு, நீங்க நல்ல ஒரு நடிகர், அவங்க நல்ல ஒரு பேச்சாளர், மேடை பேச்சாளர். அதாவது பாத்தீங்கன்னா, விஜய் நம்மள எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கீங்க. நீங்க பெசாட்டி டிவிக்கில இணைஞ்சு விஜய் கட்சியில சேர்ந்து டிவிக்கில சேர்ந்து இணைஞ்சு அவங்க கூட பயணிங்க. அப்படி இல்லையா, நம்ம அண்ணாமலை அண்ணா இருக்காங்க, அவர் கூட சேர்ந்து அதில் கட்சியில் ஒரு இதாக அங்கமா இது பண்ணி சேர்ந்து இது பண்ணுங்க, அரசியலில் சேர்ந்து, சரியா, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி திருப்பி இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த மரியாதைகள் குறையும். கட்சி நிர்வாகிகள் நினைப்பாங்க. அதனால உங்களோட விருப்பு சரியா, ஒரு கட்சியில் இருக்கிறது வேணுங்கிறது வேண்டாங்கிறது எல்லாமே உங்களோட இஷ்டம். அதனால நீங்க பார்த்து யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட கருத்தை சொல்லிட்டேனே, தப்பா அதை மன்னிச்சுக்கோங்க பாலாஜனா. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம ஃபேவரட் 648 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாமிக்கங்க. நன்றி, வணக்கம்.